ஞாபக மறதியா? அப்படின்னா என்னன்னு கேட்ட காலம் போய், இப்ப ஞாபக மறதியே ஃபுல் வாழ்க்கையும் ஆன மாரி இருக்குங்க. ஒரு பொருள் வாங்க போனா, ஐயோ! இந்த பொருள் மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கே என் நம்பர WhatsAppல சேவ் பண்ணிட்டு, அதில என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு மெசேஜ்ல டைப் பண்ணிட்டு, கடைக்கு போம்போது ஒவ்வொன்னா வந்து வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதில நான் ஒரு பொருள மிஸ் பண்ணிட்டேன். ஷூங்கிற விஷயத்தையே நான் போடல. அத வாங்காம விட்டுட்டோம்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு கடையில போய் ஷூவ வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து கடையில வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து துணி கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏலாகி போயிட்டு அங்க வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் அப்புறம் ரஃப் நோட்டு எல்லாமே வாங்குனோம். இவ்வளோதும் வாங்குனோம். வயித்துக்கு கொஞ்சம் ஏதாவது போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு ஆல்வேஸ் ஃபேவரட் வந்து பப்ஸ் தான். ஆனா அது இல்லன்னு சொல்ட்டாங்க. சரி என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது சரி வெஜ் ரோல் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அத வாங்கி குடுத்தாங்க. அத ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பானிபூரின்னு ஒண்ணு வாங்குனாங்க. எனக்கு என்னமோ இந்த பானிபூரி டேஸ்ட்டு புடிக்கல. எனக்கு வந்து அந்த மிக்சர் போட்ட பானிபூரி டேஸ்ட்டே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனியன் வச்சு அதில வச்ச மசாலா வச்சு போட்டு சாப்பிட்னா பிடிக்கும். எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல. அதனால அவங்க 2 பேர் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் வந்து வெஜ் ரோல மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்புறம் நைட் டின்னர் சாப்பிடணுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் வாங்கின பொருள்லாம் கார்ல வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்த பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஷூ வாங்கணுங்கிற விஷயமே. அதுக்கப்புறம் 2, 3 கடையில போயிட்டு ஷூ பத்தி விசாரிச்சோம். ஆனா நாங்க எதிர்பார்க்குற மாரி ஷூ கிடைக்கவே இல்ல. ஒரு வழியா அந்த ஷூவையும் கடையில வாங்கிட்டோம். சரி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்போது, இதுக்கு மேல வீட்ல போய் சமைக்க முடியாது. அங்கேயே வந்து நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு கடையில சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, ஒரு அக்கா வந்து அங்க ஷாப் போட்டிருக்காங்க. நியூவா தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து நல்லாவே இருந்தது. வீட்ல சமைக்கிற மாரி தோசை இருந்தது. அங்க சாப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.